அனைவருக்கும் வணக்கம். யார்ரா சாமி இவன் வந்தாவே பெரிய வில்லங்கத்தோடு தான் வருவான் அப்படின்னு ஒரு நபர் வந்து சும்மா மாட்டுன்னு சும்மா மாட்டியிருக்காப்புல. அந்த நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய சர்ச்சையில் சிக்கின அந்த நபர் தான் இந்த நபர். யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யாரும் கிடையாது, நம்ம பிரியாணி பாய் இர்பான் அவரை தான் சொல்ல வர்றேன். நிறைய சர்ச்சையில் சிக்கியிருக்காப்புல, 1 2 கிடையாது, நிறைய சர்ச்சைகள். ஏற்கனவே இருந்த சர்க்காரோட அரசோட அந்த ஒரு இதாக இருப்பாப்புல, அவர்களுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு அப்படியே ஈஸியாக நழுவிட்டு போய்கிட்டே இருந்தாப்புல. பழைய வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன், இர்பானின் இழிவான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை போய் பாருங்கள். பட் இதில் நான் என்ன பேச வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்ரீத் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஒரு பிரியாணி செய்கிறாப்புல. யார்? நம்ம இர்பானே பிரியாணி செய்கிறாப்புல. பிரியாணி செஞ்சுவிட்டு அதை வந்து ரூபா 2 இல்லைங்க, சும்மா 3250 ரூபா, கிட்டத்தட்ட 4000 ரூபா ரேட்டுக்கு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாப்புல. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ம பிரியாணி பாய் தான், சும்மா மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவாப்புலையே, வாசனை எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சும்மா மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவாப்புல. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஏன்னா பல கடைகளில் போயிட்டு சும்மா மோந்து பார்த்து ரிவ்யூ சொல்லுவாப்புல. ரிவ்யூ மட்டும் இல்லை, ரேட்டிங்கும் கொடுப்பாப்புல. சரி அப்போ இவரே செய்கிறாப்புலையே, அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விபி பன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. நிறையா பேர் பார்த்துருக்கலாம். விஎஸ் பன் ஃபேக்ட்ரி என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அந்த சேனலை பார்க்காதவங்க போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறையா ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாப்புல. நிறைய கடையில், ஹோட்டலில் இது மாதிரிலாம் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுப்பாப்புல. அவருக்கு ஒரு க்யூட்டான பொண்ணு இருக்கும். அவர் வந்து அந்த பிரியாணியை வந்து சரி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாப்புல. வாங்கிட்டு பார்த்தா ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெயிண்ட் அடிக்கிற வாளி மாதிரி இருக்குது. நிறையா பேர் போட்டு கலாய்க்கிறாங்க, என்னடா பாத்ரூமில் உள்ள வாளி மாதிரி வச்சுக்கிட்டு இதில் நீ பிரியாணி அந்த மாதிரி. உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு வாளி இருக்குது. அந்த வாளியில் ஒரு 3/4 பேக்கெட்டு பிரியாணி இருக்குது. பிரியாணியில் ஸ்கேம் பண்ண இர்பான் அப்படின்னு சொல்லிட்டு இர்பானை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. இது தேவையில்லாத வேலை. எதுக்குன்னா, ஒரு நியாயமான ஒரு 4000 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு அளவுக்கு பிரியாணி இருக்குன்னா அதுவும் கிடையாது. எல்லாமே பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போடுறாப்புல. எதுலலாம் ஸ்கேம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இர்பானை போட்டு வெளுக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்களும் போய் பாருங்கள். அந்த விஎஸ் பன் ஃபேக்ட்ரியான்னு தெரில, ஏன்னா எனக்குமே சரியாக தெரில. அந்த சேனலையும் போய் பாருங்கள். அவர் வந்து இதுக்கான காணொலியை தெளிவாக போட்டிருப்பாப்புல. இப்போக்கி ட்ரெண்டிங்லேயே அதான் இருக்குது. எதுலலாம் ஸ்கேம் பண்ணலாம் இதுலையுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.